வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 9 ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட் ஆக்டிவிட்டி 9.1 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெபோசிஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரெபோசிஷன் சம்பந்தமாக எம்சிக்யூ இந்த செஷன் எண்ட்ல வந்து கேட்கப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்டிவிட்டி 9.1 பார்க்கலாம். இந்த கதையில வந்து நம்ம முக்கியமா பார்க்க போற ரெண்டு கதாபாத்திரங்கள் யாருன்னா பசிந்துவும் சரித்தும். யாரெல்லாம் இருக்க போறா? பசிந்துவும் சரித்தும். சிந்து மற்றும் சரித் போத்தார் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். இருவருமே மாணவர்கள். எங்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஸ்டூடெண்ட் ஆஃப் பசிந்து இஸ் a student of Kajulanda MV. Both are students. One moment. கதையில் பார்க்க போறதுல வந்து பசிந்து வந்து ஒரு மாணவர் கஜுலாண்டா எம்பி. அதில் சரித் என்னக்கூடிய நபர் வரை இன்டர்வியூ செய்ய போகிறார். Is going to following is the interview that Charit, a member of school media unit, had with Pasindu just after the ceremony. The ஸ்கூல்ல நடந்த the ceremony, இந்த ஆண்டு விழா போல நடந்ததுக்கு அப்புறம் சரித் வந்து பசிண்டுவுடன் எடுத்த ஒரு உரையாடலை தான் நாம் பார்க்க போகிறோம். பசிண்டு இஸ் a student of Kajulanda MV. பசிண்டு ஒரு மாணவர், கஜுலாண்டா எம்பியினுடைய ஒரு மாணவர். He has always done well in his studies. எப்பொழுதுமே தன்னுடைய படிப்பில் சிறப்பாகவே அவன் செய்திருக்கிறான். எப்பொழுதுமே நன்றாக அவன் படிப்பான், நன்றாகவே மதிப்பெண்களை வாங்குவான். And various extracurricular activities of the school. ஸ்கூல்ல வந்து நிறைய இதர ஆக்டிவிட்டிஸ்கள்லாம் நடக்கும் இல்லையா? இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டமா ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். இந்த ஆனுவல் டே சம்பந்தமா பாட்டு, இசை, நடனம், விளையாட்டு போட்டிகள் நிறைய நடைபெறும் இல்லையா? வரைகிற போட்டி. ஸோ நம்ம ஸ்கூல்லயும் இதெல்லாம் நடக்கும். இதே போலதான் இவனோட ஸ்கூல்லயும் நடக்கும். நம்ம படிப்புல மட்டும் சிறந்தவனா இல்லாம இதர ஆக்டிவிட்டிஸ்களிலையும், அதாவது வேரியஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தி ஸ்கூல், எஸ்பெஷலி இன் ஸ்போர்ட்ஸ். இதுலயும் குறிப்பா எதுல சொல்லப்பட்டிருக்கு? விளையாட்டுல. படிப்புல மட்டும் அவன் சிறப்பா பண்ணல, மற்ற ஆக்டிவிட்டிஸ்கள்லயும், அதாவது ஸ்கூல்ல நடந்த மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவன் சிறப்பா பண்ணியிருக்கான். அதுலயும் பார்த்தோம்னா குறிப்பா ஸ்போர்ட்ஸ்ல அவன் ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்கான். Recently, he got through the GCE AL examination with 3 A passes. சமீபத்தில் நடந்த இந்த GCE examination, இந்த பரீட்சையில் 3 A pass அவன் வாங்கியிருக்கிறான். இந்த GCE அப்படிங்கிறது என்ன? ஜெனரல் சர்டிபிகேஷன் ஆஃப் education at advanced levels. So it is recognized as an academic qualification. படிப்புக்கு சம்பந்தம் ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில போய் சேரணும்னா ஒரு நுழைவு தேர்வு, அது போல். Recently he got through the GCE AL examination with 3 A passes. நிறைய மார்க்குடன், அதாவது 3 A passes அதுடன் அவன் தேர்ச்சி பெற்றிருக்கிறான். So the school organized, அந்த பள்ளிக்கூடம் என்ன பண்றது? இட் ஆர்கனைஸ்ட் அ ஃபெலிசிட்டேஷன் செரமனி. கௌரவிக்கிறதுக்காக ஒரு செரமனி வந்து ஏற்பாடு பண்றாங்க. So the school organized a felicitation ceremony for him.
அவனுக்காக ஏற்படுத்தின ஒரு சமனி தான் இது முக்கியமா. The following is the interview that Charit, the interview யார் பண்றா? Charit. He is a member of school media unit. ஸ்கூல் மீடியா யூனிட், அதாவது இந்த மாதிரி சாதனைகள் புரிந்த மாணவர்களுக்கு ஒரு இன்டர்வியூ. எப்படி நீங்க படிச்சீங்க, எப்படி எல்லாம் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருந்தது, எப்படி உங்களால இதை சாதிக்க முடிஞ்சது, இது போன்ற கேள்விகள் ஒருவர் கேட்பார். அதற்கு இந்த சாதித்த நபர் அதற்கு பதில் அளிப்பார் இல்லையா? So the following is the interview that Charit, a member of school media unit, had with Pasindu just after the ceremony. செர்மனி முடிந்த பிறகு சரித் இந்த ஸ்கூல் மீடியா யூனிட்டினுடைய ஒரு மெம்பர், அவர் வந்து பசிண்டுவுடன் எடுத்த ஒரு உரையாடல் தான் இது. சரித், குட் மார்னிங் பசிண்டு. காலை வணக்கம் பசிண்டு. டுடே இஸ் a ஸ்பெஷல் டே ஃபார் யூ. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள், சிறப்பான ஒரு முக்கியமான நாள். Tell me, what are your thoughts at that moment? இப்பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் என்ன? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கௌரவிச்சிருக்கு. ஒரு ஸ்கூலே வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் செரமனியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா உங்களை கௌரவிக்கிறதுக்காக தான். இப்போ உங்களுடைய மனநிலைமை என்ன? உங்களுடைய மனசுல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன? பசிண்டு, ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அண்ட் ஆனர்ட். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பள்ளிக்கூடம் என்னை வந்து கௌரவிக்கிறத நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் ஃபீல் ஆனர்ட். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள்லயே இதுவும் ஒன்று. என்ன இப்படி வந்து கௌரவிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். இதுதான் இன்றைய நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். ஒன் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். இதுவும் ஒரு முக்கியமான நாள். இஸ் ஒன் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் டேஸ். வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாட்கள்ல இதுவும் ஒன்று. சரித், யூ ஆர் அ ரோல் மாடல் டு ஆல் ஆஃப் அஸ். நீங்க தான் எங்க எல்லாருமே ஒரு முன்னோடியா, ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. அதாவது ஒருத்தரை பார்த்து நம்ம இப்படி இருக்கணும், அவங்கள்ட்டேந்து இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கற்றுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த நபரை வந்து நம்ம யாருன்னு சொல்லுவோம்? ரோல் மாடல். இப்ப நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு நம்மளுடைய அம்மா அப்பாவே வந்து ரோல் மாடலா இருப்பாங்க. இல்ல வேற யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சன், ஒரு முக்கிய நபர் உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருக்கலாம். அவங்கள பார்த்து நம்மளும் அவங்கள போல வாழணும், நம்மளும் அவங்கள போல சாதிக்கணும் அப்படிங்கிற போல உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இதே போலதான் சரித் பசிந்துவை பார்த்து சொன்னா, யூ ஆர் அ ரோல் மாடல் டு ஆல் ஆஃப் அஸ். நீங்க எல்லாருக்குமே நீ வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். எப்படி இருக்கணும்ன்றத வந்து உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது போல சொல்றேன். யூ ஹாவ் பீன் அ சீனியர் பர்ஃபெக்ட். You have been a senior prefect, the captain of the school volleyball team and a school cadet. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பிரிஃபெக்டாகவும் நீங்க இருந்திருக்கீங்க. கேப்டன் ஆஃப் தி ஸ்கூல் வாலிபால் டீம், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாலிபால் டீமுடைய கேப்டனாகவும், மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல் கெடெட்டாகவும் நீங்கள் இருந்திருப்பீர்கள். With all that, you managed to get through your ALs with flying colors. இதெல்லாம் தவிர்த்து இந்த பரீட்சைய வந்து ஒரு அற்புதமான மதிப்பெண்களுடன் நீங்கள் அருமையாக செய்திருக்கீர்கள். வித் ஆல் தட், இத்தனை விஷயங்கள் இருந்தும், படிப்பு மட்டுமே இருந்தும் நம்ம சாதிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தியும், அதெல்லாம் தவிர இதுலயும் நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். With all that, you have managed to get through your ALs with flying colors. How did you do all this? இது எப்படி உங்களால செய்ய முடிஞ்சது? How did you do all this? எப்படி இந்த எல்லாத்தையும் உங்களால பண்ண முடிஞ்சது? பசிண்டு, well,
One reason is that I always try to manage my time as best as I can. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் என்னுடைய நேரத்தை எவ்வளவு சிறப்பா உபயோகிக்க முடியுமோ, பயன்படுத்த முடியுமோ, நான் அவ்வளவு சிறப்பா நான் பயன்படுத்துறேன். அதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஒன் ரீசன் இஸ் தட் ஐ ஆல்வேஸ், எப்பொழுதுமே, ஐ ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே, ஒரு வாட்டி கூட தவற விட்டது கிடையாது. எப்பொழுதுமே ஐ ஆல்வேஸ் ட்ரை டு மேனேஜ் மை டைம், என்னுடைய நேரத்தை நான் எப்பொழுதும் சிறந்த வழியில் நான் செலவழிப்பேன். ஐ ட்ரை டு மேனேஜ் மை டைம் as best as I can. சரித், எஸ், as we all know, இங்க எல்லாருக்கும் தெரிந்தா போல, பசிண்டு, you always come to school early. நீங்கள் எப்போதுமே பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரமாவே வந்து விடுவீர்கள். நீங்கள் எப்பொழுதுமே பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரமாவே வந்து விடுவீர்கள். Did you rarely get and you rarely get absent? நீங்கள் எப்பவாவது தான் பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை, எப்பயாவது தான். ரேர்லி, எப்பொழுதுமேங்கிற போது ஆல்வேஸ், எப்பயாவது விரல விட்டு எண்ணிடலாம், சொல்லவே முடியாது. எப்பயாவதுதான் வந்து லீவ் போட்டிருக்கீங்க. டு யூ யூஸ்வலி, பொதுவாகவே, டு யூ யூஸ்வலி பிளான் யோர் டே? உங்களுடைய நாளினுடைய வேலை எப்படி செய்ய வேண்டும் நீங்கள் திட்டமிடுவீர்களா? டு யூ யூஸ்வலி பிளான் யோர் டே? கேன் யூ டெல் மீ வாட் டைம் யூ கெட் அப் இன் தி மார்னிங்? நீங்கள் சொல்ல முடியுமா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ வாட் டைம் யூ கெட் அப் இன் தி மார்னிங்? காலை வேளையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்து கொள்வீர்கள் என்று சொல்ல முடியுமா? இதில் சரித் வந்து பசிண்டுவுடன் உரையாடி கொண்டிருக்கிறான். ஒரு இன்டர்வியூ போல் எப்படி இவ்வளவு சிறப்பாக மதிப்பெண்களை வாங்க முடிகிறது, எத்தனை வேலைகளிலும் இருந்தாலுமே சிறப்பாக இந்த ஏசி எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றதற்கான ஒரு இன்டர்வியூ இது. எப்படி அவனால் முடிந்தது என்பதுதான் இந்த உரையாடல். சரித் பசிண்டுவுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பசிண்டு இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். ஐ ஆல்வேஸ் கெட் அப் அட் 5 in the morning. நான் எப்பொழுதுமே காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்வேன். 6 at the weekends. வார இறுதி நாட்களில் 6 மணி அளவில் எழுந்து கொள்வேன். ஐ ஆல்வேஸ் கெட் அப் அட் 5 in the morning. எப்பொழுதுமே, ஒரு நாள் கூட தவற விட்டது கிடையாது. ஆல்வேஸ்னா எப்போதுமே. ஐ ஆல்வேஸ் கெட் அப் அட் 5 in the morning. 6 at weekends. அதாவது பள்ளிக்கூட நாட்களில் நான் 5 மணி அளவில் எழுந்து கொள்வேன். 5 மணிக்கு. வார இறுதி நாட்களில் 6 மணிக்கு நான் எழுந்துப்பேன். ஐ நெவர் ஸ்டே இன் பெட் லேட்டர் than 6:30. 6:30 மணிக்கு மேல நான் வரைக்கும் படுக்கையில இருந்ததே கிடையாது, முற்றிலும் கிடையாது என்ற பொழுது நெவர். எப்போதுமேங்கிற போது ஆல்வேஸ், எப்பயாவது அப்படிங்கிற போது ரேர்லி, பொதுவாகவே அப்படிங்கிற போது யூஸ்வலி, நெவர் கிடையவே கிடையாது. ஐ நெவர் டெல் லைஸ், நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ நெவர் ஸ்டே இன் பெட் லேட்டர் than 6:30. 6:30 மணிக்கு மேல நான் ஒரு போதும் நான் பெட்ல இருக்க மாட்டேன், அதாவது நான் படுத்துட்டு இருக்க மாட்டேன், அதுதான் சொல்ல வராங்க. இட் ஹெல்ப்ஸ் மீ It helps me to go through the day cheerfully and confidently. அதாவது இத்தனை மணிக்கு நான் எழுந்துனேனா, காலையில் நான் 5 மணிக்கு கட்டாயமாக எழுந்து கொள்வேன். வார இறுதி நாட்களில் 6 மணிக்கு, கட்டாயமாக 6:30 மணிக்கு மேல் நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு இருக்க மாட்டேன். இது போல் நான் எழுந்து கொண்டால் அன்றைய நாள் உற்சாகத்துடனும் நான் தன்னம்பிக்கையுடனும் இருப்பேன். இட் ஹெல்ப்ஸ் மீ டு கோ த்ரூ த டே. அன்றைய நாள் பொழுதே எனக்கு உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடன், கான்பிடென்ட்னா தன்னம்பிக்கை, சியர்ஃபுல்லினா உற்சாகம். இட் ஹெல்ப்ஸ் மீ டு கோ த்ரூ த டே சியர்ஃபுல்லி அண்ட் கான்பிடென்ட்லி. இப்படி எழுந்துக்கிறதுனால என்ன ஒரு பயன் அப்படிங்கிறது பசிண்டு நமக்கு தெரிவிக்கிறார். Would you tell us how you prepared for your exam? சரித் வந்து பசிண்டுவிடம் கேட்கிறார். நீங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு எப்படி உங்களை நீங்களே தயாரித்துக் கொண்டீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? பசிண்டு, well, at the end of each day, ஒவ்வொரு நாள் இறுதியிலும், at the end of each day,
I always revised what I had learned during the particular day. ஒவ்வொரு நாள் இறுதியிலும், அதாவது ஒரு தூங்கறதுக்கு முன்னாடி இருக்கலாம், அன்றைய வேலைகள் எல்லாம் படித்து முடித்து விளையாடி சாப்பிட்டு இதெல்லாம் முடித்த பிறகு அன்றைய நாள் பொழுதில் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்ப்போம் இல்லையா? அதே போல் அன்றைய வேலை படித்தெல்லாம் முடித்தது பிறகு நான் என்ன அன்னைக்கு கற்றுக்கொண்டேனோ, வாட் ஐ லேர்ன்ட் டியூரிங் தட் பர்டிகுலர் டே, ஐ ஆல்வேஸ் ரிவைஸ். நான் எப்போதுமே ரிவைஸ் பண்ணுவேன். ஒருபொழுதும் தவற விட்டது கிடையாது. இன்னைக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நான் கத்துக்கொண்டேனோ அது அனைத்தையும் நான் ரிவைஸ் செய்து விடுவேன். At the end of each day. எப்போ பண்ணுவோம்? At the end of each day. I always revise what I had learned during that particular day. Twice a week, I answered past question papers and got them checked by my teachers. வாரத்துல 2 நாள் பழைய கொஸ்டின் பேப்பர்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதாவது போன வருடம் அதற்கு முன்பாக நடந்த பரீட்சை, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுல எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதை நம்மளால பதில் அளிக்க முடியுமா? நான் நானே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்துப்பேன். என்னால பதில் எழுத முடியுதா, பதில் என்னங்கிறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அதை எழுதிய பிறகு நான் என்னுடைய ஆசிரியர்களிடம் நான் கேட்டு பார்ப்பேன். அதாவது சரியாக இருக்கிறதா என்பதை அவர்களுடன் நான் கேட்டுக்கொள்வேன். Twice a week I answered past question papers and got them checked by my teachers. எப்படி நீங்கள் பரீட்சைக்கு தயாரித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டபொழுது, ஒவ்வொரு நாளுமே அன்றைய நாள் இறுதியில் என்ன படித்தேனோ அதை நான் ரிவைஸ் செய்து விடுவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் வாரத்தில் 2 நாட்கள் போன வருடம், அதாவது சென்ற வருடத்தில், அது சென்ற வருடமாக இருக்கலாம், அதற்கு முந்தைய காலத்தில் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை ஆன்சர் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அதை பண்றது மட்டும் இல்லாம அதை என்னுடைய ஆசிரியர்களுடன் நான் அப்படிங்கிறத நான் என்னுடைய டீச்சர்ஸோட செக்கும் பண்ணிருக்கேன். சரித், I think that's good advice for anyone getting ready for an exam. அது யார் வேணாலும் இருக்கட்டும், பரீட்சைக்கு தன்னை தானே தயாரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிவுரையா இருக்கும். இது be a good advice for anyone getting ready for exam. இது நமக்குமே ரொம்ப உதவிகரமா இருக்கும் இல்லையா? அன்னி பாடத்தை நம்ம அன்னைக்கே ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஞாபகத்திலயும் இருக்கும், அவ்வளவு சீக்கிரமா நம்ம மறக்கவும் மாட்டோம். இந்த ஒரு விஷயத்த நம்ம பசிண்டுட்டு இருந்து கத்துக்கலாம். அதே போல வாரத்துக்கு 2 நாள் போன இடங்கள், அதாவது அதற்கு முந்தைய எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அதை பதில எழுதி ஆசிரியர்களுடன் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் செய்யலாம் இல்லையா? நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது வாரத்துல 1 நாளோ 2 நாளோ ஒதுக்கி இதுக்குன்னு நம்ம ஸ்பெசிபிக்கா அலாட் பண்ணிக்கலாம். கரெக்டா? சரித் சொல்கிறார், I think that's good advice for anyone getting ready for an exam. யார் ஒருவர் பரீட்சைக்கு தன்னை தானே தயாரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு சிறந்த அறிவுரையாக இருக்கும். By the way, Pasindu, what do you do in your free time? உனக்கு இந்த நேரம் அதிகமான படிப்பை தவிர இதர வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும்ல, அந்த ஃப்ரீ டைம்ல நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சரித் பசிந்துவிடம் கேட்கிறார். இதுவே பசிந்து, வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? பசிந்து, வெல், ஐ ஆஃபன் லிசன் டு மியூசிக். நான் அடிக்கடி பாட்டை கேட்பேன், இசையை நான் கேட்பேன். வெல், ஐ ஆஃபன் லிசன் டு மியூசிக். அடிக்கடி நான் இசையை கேட்பேன். About once a week I watch a movie. வாரத்துல 1 நாள் நான் படத்தை பார்ப்பேன். About once a week, வாரத்துல 1 நாள் மட்டும்தான் நான் படத்தை பார்ப்பேன். ஆஃபன்னா அடிக்கடி, சரியா? பொதுவாகவே I usually watch English movies as it helps me to improve my knowledge of English. பொதுவாகவே நான் ஆங்கில திரைப்படங்களை பார்ப்பேன்.
ஏன் அதை பார்ப்பேன்னா என்னுடைய நாலேஜ், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய என்னுடைய நாலேஜ் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, என்ன நானே அதை சிறப்பாக்கிக்கிறதுக்கும், என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஐ சம்டைம்ஸ் ஐ சம்டைம்ஸ் வாட்ச் குட் ஹிந்தி மூவிஸ் டூ. சில நேரங்கள்ல நான் நல்ல ஹிந்தி படங்களை கூட பார்ப்பேன். ஐ சம்டைம்ஸ், பொதுவாகவேன்னு சொல்ல முடியாது, எப்பயாவது நான் வந்து ஹிந்தி திரைப்படங்களையும் நான் பார்ப்பேன். சரித், ஃபைனலி வாட் மெசேஜ் வுட் யூ லைக் டு கிவ் யுவர் ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்? கடைசியாக உன்னுடன் கூட படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நீ என்ன அறிவுரை சொல்லணும்னு விருப்பப்படுறப்பா? நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க உன்னோட கூட படிக்கிற மாணவர்கள்? பசிண்டு, டைம் இஸ் ப்ரெஷியஸ். நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. எப்படி நம்ம ஒரு தங்கம், வைரம், அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷியஸ் சொல்றோம், ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதை நம்ம அவ்வளவு எளிதா வீணாக்கிடக்கூடாது. ஸோ மேக் தி பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் இட். அதை வந்து எவ்வளவு சிறப்பா பயன்படுத்த முடியுமோ எவ்வளவு சிறப்பா நம்ம அதை உபயோகிக்கணும். அண்ட் ஆல்வேஸ் லுக் ஆன் தி பிரைட் சைட் ஆஃப் தி திங்ஸ். எப்போதுமே எப்போதுமே இந்த விஷயத்தினுடைய நல்ல விஷயங்கள் அது பக்கம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு செயல் எடுத்துக்கணும்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? இந்த நல்லத, பாசிட்டிவ் திங்ஸ், நல்ல விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும். சரித், தேங்க்யூ வெரி மச் பசிண்டு ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. சரித் பசிண்டுவிடம் சொல்கிறார், மிக்க நன்றி பசிண்டு, இன்றைக்கு நீங்கள் என்னுடன் சேர்ந்து உரையாடியது. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஸ்கூல் மீடியா யூனிட், ஸ்கூலினுடைய மீடியா யூனிட் சார்பாக ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யுவர் வே. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே சிறப்பாகவே நடக்க நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் இன் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யுவர் வே. அடுத்தடுத்து எடுக்கக்கூடும் விஷயங்களா இருக்கட்டும், முயற்சிகளா இருக்கட்டும், சிறப்பாகவே இருக்கும் என்று நான் உங்களுக்கு விஷ் செய்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஸ்கூல் மீடியா யூனிட். தனக்காக சொல்லல, தன் சார்பா சொல்லல, ஸ்கூலினுடைய மீடியா யூனிட் சார்பாக இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். பசிண்டு, நன்றி, தேங்க்யூ. பசிண்டுவுக்கும் சரித்துக்கும் இடையிலான உரையாடலை நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். கரெக்டா? பசிண்டு எப்போதுமே படிப்புல மட்டும் சிறந்தவனா இல்ல, மற்ற ஆக்டிவிட்டிஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயுமே சிறப்பாக இருந்திருக்காங்க. Sindu is a student. Is a student of Kajulanda MV. படிப்பில் மட்டும் சிறந்தவராக இல்லை, ஸ்போர்ட்ஸ்லயுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுலயும் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே சிறப்பா அவர் இருந்திருக்கார். ஸ்டூடெண்ட் ஆஃப் கஜுலாண்டா MV. The student studies extracurricular activities specifically say in sports. Carried member of
School Media Unit. He interviews Pasindu. ஏன் இவர் சரித் பசிந்துவை இன்டர்வியூ செய்யறார்? ஏன்னா சமீபத்துல நடந்த பரீட்சை GCE ஏல் எக்ஸாமினேஷன் அது 3 A பாஸுடன் இவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதனால ஸ்கூல் ஒரு கௌரவிக்கும் விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. So he has passed. Sindhu has passed GCE. He has secured 3 A passes. ஸோ இவரை கௌரவிக்கிறதுக்காக ஒரு ஃபெலிசிட்டேஷன் செரமனி ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா? ஃபெலிசிட்டேஷன் செரமனி ஃபார் Pasindu. Soon after that, Charit interviews Pasindu just after the ceremony. Pasindu பத்தி என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? Is a senior prefect, captain of volleyball team, is the captain of school volleyball team. என்னெல்லாம் தகவல்கள் அவரை பத்தி தெரியப்படுத்தி சொல்லியிருக்காங்கிறத இப்ப நான் மென்ஷன் பண்ணேன். முக்கியமானதெல்லாம் தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். சரியா? இஸ் a senior prefect, இப்ப சீனியர் கிளாஸ் லீடர்னு சொல்றோம் இல்லையா? இஸ் a senior prefect, captain of school volleyball team. He is also a school cadet. இதெல்லாம் இருந்துமே GCE எக்ஸாம்ல நிறைய மதிப்பெண்கள் எடுத்து 3 A பாஸ் வாங்கியிருக்க Pasindu. இதை கௌரவிக்கிறதுக்காக ஸ்கூல் ஒரு செரமனி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவரை கௌரவிக்கிறதுக்கு கௌரவிப்புக்கு பிறகு சரித் எடுத்த ஒரு இன்டர்வியூ தான் Pasinduவோட உரையாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இவரால இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. சோ Pasindu போதுமே காலை 5 மணி எழுந்து கொள்வார். Pasindu ஆல்வேஸ், எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஆல்வேஸ் gets up at 5 in the morning. வார இறுதி நாட்களில் 6 மணிக்கு. 6 at weekends, not later than 6:30. நெவர், கிடையவே கிடையாது. எப்போதுமே வரும்பொழுது ஆல்வேஸ், கிடையவே கிடையாது அப்படிங்கிற பொழுது நெவர். He never stays in bed later than 6:30. Never in bed
later than. ஆறரை மணிக்கு அப்புறம் படுக்கையில இருந்ததே கிடையாது. வார நாட்களின் போது 5 மணி, வார இறுதி நாட்களின் போது 6 மணி, கட்டாயமாக 6:30 மணிக்கு மேல் எடுத்துக்கொள்ள மாட்டார். எப்போதுமே always revised. He always revised what he learned during that particular day. ஒரு நாள் இறுதியிலுமே இன்னைக்கு என்ன படிச்சாரோ அதை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. always revised. Always revised. Okay. Whatever he had, you often listen to music. Often-னா நிறைய தடவை. It means many times. ஆனா வெவ்வேறு சந்தர்ப்பங்களே. It means many times but on different occasions. ஆஃபன்ங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தி இருக்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் யூஸ்வலி, பொதுவாகவே. He usually watches English movies. It refers to normally what happens. பொதுவாகவே என்ன நடக்குமோ. He normally watches English movies. படங்கள் பார்த்தா ஆங்கில படங்களை பார்ப்பார். எதுவும் பார்க்க மாட்டார். வாரத்துல ஒரு நாள் ஹிந்தி படம். So he usually watches English movies to improvise his language. அவனுடைய இங்கிலீஷ் திறனை வளர்த்துக்கிறதுக்காக ஆங்கில படங்களையே பார்த்திருக்கிறார். சம்டைம்ஸ் இங்க ஹைலைட் ஆயிருக்கிற வார்த்தைகள்லாம் நான் இங்க மென்ஷன் பண்றேன். நம்ம அடுத்த செஷன்ல என்ன பார்ப்போம்னா, இந்த வார்த்தைகள்லாம் என்ன, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நம்ம குறிப்பா ஒரு வாக்கியத்துல நம்ம பயன்படுத்துவோங்கிறத ஸ்பெசிபிக்காவே நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இங்க ஹைலைட் ஆயிருக்கு. அதுக்கான அர்த்தம் என்ன, இந்த பாடத்துல என்ன சென்டென்ஸ்ல உபயோகிக்கப்பட்டிருக்குங்கிறத
பார்த்திருக்கோம். ஓகே, சம்டைம்ஸ் ஹிந்தி மூவிஸ், நல்ல ஹிந்தி திரைப்படங்களை பார்த்திருக்கிறது. எப்பன்னு குறிப்பா நம்மளால நேரத்தை சொல்ல முடியாது, அடிக்கடிங்கிற மாதிரியும் இல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த வாரத்துல சனிக்கிழமை நான் ஹிந்தி படம் தான் பார்ப்பேன், அந்த மாதிரியும் இல்ல. தெர் இஸ் நோ ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம். எப்ப அவர் பார்ப்பாருங்கிறது குறிப்பா நமக்கு தெரியல. ஓகே, சம்டைம்ஸ் வாட்ச் குட் ஹிந்தி மூவிஸ் டூ அப்படின்னு தான் சொல்லப்படுறது. We come across this word rarely. எப்பயாவது விரல விட்டு எண்ணிடலாம் எப்ப லீவ் போட்டாரு. இதுல rarely gets absent. Is rarely absent to the school. Is rarely absent. வராம இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். Is rarely absent to the school. Okay, these are the some of the words that we come across in this story. Okay, one more word is there, that is never. கிடையவே கிடையாது, முற்றிலுமாக எப்பொழுதும் கிடையாது. Never. எந்த சென்டென்ஸ்ல நம்ம இந்த நெவரை பார்க்கிறோம் இந்த கதையில? Can someone tell me? He never stays in bed later than 6:30. 6:30 மணிக்கு மேல ஒரு நாளும் படுக்கையில இருந்தது கிடையாது, அதாவது தூங்கினது கிடையாது. அதுதான் அங்க சொல்ல வராங்க. He never stays in bed. Later than 6:30. 6:30 மணிக்கு மேல படுத்துனதே கிடையாது. நெவர். என்னெல்லாம் வார்த்தைகள் இங்க இருந்த கதையில வித்தியாசமா பாக்குறோம்னா, ஆல்வேஸ் எப்பொழுதுமே, ஆஃபன் அடிக்கடி, யூஸ்வலி பொதுவாகவே, எப்பயாவது சம்டைம்ஸ், ரேர்லி விரல விட்டு எண்ணிடலாம் ரொம்ப அபூர்வம். ரேர்லி, நெவர் கிடையவே கிடையாது. Never stays in bed later than 6:30. வார்த்தைகள் இந்த கம்யூனிகேஷன்ல, கான்வர்சேஷன்ல எங்க உபயோகிச்சிருக்குங்கிறதா இந்த சென்டென்ஸா எழுதியிருப்பேன். சரியா? ஆல்வேஸ்ங்கிறது எப்போதுமே, இப்போ வரும்பொழுது எவ்ரி டைம், ஆல் தி டைம் we use this word always. Often அடிக்கடி, often it means many times, different occasions, வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல நிறைய தடவை வரும்பொழுது ஆஃபன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஓகேயா? யூஸ்வலி பொதுவாகவே, வாட் நார்மலி ஹேப்பன்ஸ், பொதுவாகவே ஐ யூஸ்வலி wake up at 6 in the morning. அதால தென் பொதுவாகவே நான் 6 மணிக்கு எழுந்துருவேன். ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக் இன் தி ஈவினிங். சாயங்கால வேளையில நான் பொதுவாகவே ஒரு வாக் போவேன். sometimes watches good Hindi movies. So sometimes வந்து நம்ம எப்போ பயன்படுத்துறோம்? It refers to unspecific point of time. இந்த குறிப்பிட்ட நேரம்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. யாருன்னா we don't know the exact time at which it happens. Rarely
எப்பயாவது, not very often, அடிக்கடின்னு சொல்ல முடியாது. We use them to refer that not happens very often. அடிக்கடி நடக்கிற சந்தர்ப்பங்களுக்கு நம்ம அதை சொல்ல மாட்டோம். எப்பயாவது நடக்கிறதுக்கு தான் ரேர்லிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். நெவர், கிடையவே கிடையாது அப்படிங்கிற பொழுது நெவர்ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். In today's class, we have read out this conversation between Pasindu and Charit and highlighted the words that has been mentioned. அடுத்த செஷன்ல என்ன பார்ப்போம்னா, இந்த வார்த்தைகளான ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், இதெல்லாம் என்ன வார்த்தைகள், நம்ம ஆங்கிலத்துல எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இதை பயன்படுத்தும், அதற்கான உதாரணங்கள், இந்த பாடத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த இடத்துல நம்ம இந்த ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி இந்த ஆக்டிவிட்டி 9.1 நம்ம பார்ப்போம். சரியா? Activity 9.1 the conversation. In 9.2, read the conversation and fill in the blanks with always, usually, often, sometimes, rarely, and never. இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான பதில நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். டிஸ்கஸிங் தீஸ் adverbs in depth. இதெல்லாம் இன்டெப்தா ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். இந்த கதையை படிச்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் என்ன சம்பந்தமா இருக்குது. We'll discuss each word in depth in next session along with examples and discuss questions pertaining to it in 9.2. Now we shall see a MCQ session pertaining to prepositions. Yeah, last session நம்ம prepositions பார்த்தோம். அது சம்பந்தமான கேள்விகள் நான் உங்களுக்கு கேட்க போறேன். Share the screen. The boy kicked the football, dashed the window, along the window, through the window, up the window. The cat jumped, dashed the wall, under the wall, over the wall. Cat jumped, under the wall, over the wall. Which option do you choose? The man swam, dashed the lake, across the lake, over the lake. He carefully climbed, dashed from the tree, down from the tree, through from the tree. They followed the path, dashed the river, through the river, along the river. Jessica walked, dashed the classroom, into the classroom, up the classroom. The dog was running, dash me, towards me, to me. என்னை நோக்கி the நாய் ஓடி வந்தது. In the evening, they went dash a restaurant. In the evening, they went to a restaurant, along a restaurant. The girl got dash the taxi, below the taxi, down the taxi. பெண் டாக்ஸில இருந்து கீழே இறங்கினார். I'm going dash London next week. I'm going into London next week. I'm going to London next week.
Okay. Thinking that everyone have done the answers. Stop sharing the screen. Okay, friends. In today's class, we have seen activity 9.1. We will again meet in the next class. Another interesting topic. This we will discuss these words in depth along with examples and move on to activity 9.2. Okay. Thank you so much. Nandri, Vanakkam.